Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதோடைய வியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 9:39 வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன். ரீசன் என்னென்னா, ஸோ இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சின்ன டைம் ஃப்ரேமில், அதாவது நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் சின்ன டைம் ஃப்ரேமில் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பெரிய டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னு. என்னோடய வியூ வந்து செல் சைடு இல்லை, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இதில் 10 minutes டைம் ஃப்ரேம் மட்டும் ஏன் சார் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி ஒரு சில கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக 10 minutes அப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 15 minutes சூஸ் பண்ணலாம், 1 hour சூஸ் பண்ணலாம், நீங்கள் 5 minutes சூஸ் பண்ணலாம், 3 minutes சூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினம், எமோஷனல்ஸ் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் ஒரு 15 minutes கம்மின்னு வச்சுக்கலாம். 15 minutes கம்மியாக நீங்கள் எடுத்துக்கிற டைமு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 minute டைம் ஃப்ரேம் சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10 minutes டைம் ஃப்ரேம் எதுக்கானா ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்னா இந்த டைம் ஃப்ரேம், ரைட்டுங்களா? ஸோ இந்த டைம் ஃப்ரேமை வச்சு தான் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேமில் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து 1 minute என்ன சொல்லுதோ நம்ம கேட்கக்கூடாது அதை. ஓகே, 1 minute என்ன சொல்லுவோம், ஒன்று வந்து பை சொல்லும் அல்லது செல் சொல்லும், பிரேக் டவுன் சொல்லுவோம், பிரேக் அவுட் சொல்லுவோம், என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த 10 minutes நம்ம எடுத்துக்கிட்டால் அது வந்து ஓகேப்பா, இந்த 10 minutes வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, 10 minutes வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 10 minutes வந்து பிரேக் அவுட் ஆகுது, 10 minutes பிரேக் டவுன் ஆகுது, அதை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த 1 minute ஒர்க் பண்ணணுமே தவிர டேரெக்டாக 1 minute அல்லது 3 minutes 5 minute நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்போம். எத்தனை பேர் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்லை இந்த பக்கம் கன்ஃபார்ம் சேல் ஆகிடும், இங்கே கன்ஃபார்ம் சேல் ஆகிடும், இல்லை இந்த மாதிரி இது இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு இங்கே சேல் ஆகும், இல்லை இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு இங்கே சேல் ஆகும். அதாவது அந்த பிரேக் டவுன் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ராப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை இந்த சப்போர்ட் கன்ஃபார்மாக இந்த இடத்துல கீழே போயிடும், இல்லை இந்த இதில் கன்ஃபார்மாக கீழே போயிடும், இல்லை இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இங்கே கீழே போயிடும், இல்லை இங்கே கீழே போயிடும். அந்த வியூ எப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கீழே போகிற மாதிரியே உங்களுக்கு தோணும். எத்தனை பேர் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நம்ம நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல் எவ்வளோ இருக்குது, லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குது சொல்லுவோம். ஏன் நம்ம சேனல் வந்து லைக்ஸ் கம்மியாக வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக வராங்கன்னா எஜுகேஷனில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு தேவையான டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தோமா, நம்ம டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தா வாங்கிட்டு சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால நம்ம சேனல் யாரும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரதில்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது அந்த சேனல் அவங்களுக்கு கண்ணில் கிடச்சி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா ஓகே. இல்லைனாக்கா அவங்க கால்ஸ் டிப்ஸ் வாங்குறோன்னா அங்கேயே போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? சரி, நீங்கள் அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்கள் கீழே உங்கள் கமெண்ட் தெரியுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர் ட்ரேடிங் எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் இந்த 10 minute டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான டைம், ரொம்ப அதுதான் இதோட கம்மியாக எடுக்கக்கூடாது, ரைட்டுங்களா? நீங்கள் 15 minutes எடுத்துக்கலாம், அல்லது 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், அல்லது 4 hours எடுத்துக்கலாம். நீங்கள் அதோட பெரிய டைம் ஃப்ரேம் எவ்வளோலாம் சூஸ் பண்ணிங்க, தப்பே கிடையாது. ஓகே, ஆனால் அதில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன உங்களுக்கு வியூ சொல்ல வருதோ அதுதான் நீங்கள் இதில் டிபெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட்? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே சின்ன சின்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுது. நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு பிரேக் டவுன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம டார்கெட் என்ன பார்க்கணும், இதில் பிரேக் டவுனை இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணுவோம், டார்கெட் இந்த சப்போர்ட் தான் நம்ம டார்கெட் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சப்போர்ட் ப்ரைஸ் எடுக்குவாங்க. சப்போஸ் இந்த ப்ரைஸ் கீழே வந்து இந்த ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஃபால் ஆச்சு அப்படின்னா இதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நம்ம முன்கூட்டியே எடுக்கிறது தவறு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆச்சு திரும்பவும் மேலே ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் கண்டினியூ ஃபால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிரேக் டவுனில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சப்போர்ட்டை எடுத்துச்சு மார்க்கெட், அகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்குள்ளே குட்டி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். நம்ம சேனல் எத்தனை பேர் எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக டீப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட்டை பார்த்துடலாம்.
ஏன்னா இது சொல்லிட்டு போனால் போயிட்டு ஜஸ்ட் ஏன் சார் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னேன், அதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த, வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன சார் மூவ் ஆகும், எங்கே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னது ஸ்மால் டைம், சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட். ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு பிளான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்கான இந்த இடத்துல டார்கெட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாது, ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் பயன்படுத்திக்கலான்றதை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் என்னோடய வியூஸ் என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 24,430 ஏரியா வரலும் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது வரும் நாட்களில். ஏன்னா 10 மினிட்ஸ் டைம் மேபி கேப் அப் ஆகிடுச்சு சார் என்ன சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ண, கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோடய வியூ நான் ஸ்டீல் வந்து டவுன் சைட் கிடையாது. மேபி மார்க்கெட் நாளைக்கு கீழே வந்து ரெட் கலர் கேனில் இந்த மாதிரி சாலிடாக ரெட் கலர் கேனில் கொடுத்தா கூட என்னோடய வியூ வந்து செல் சைட் கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருப்பாங்க இதில் சார் செல்லிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு. என்னோடய பிளான் இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து சார் அப்படின்னா இது நமக்கு ஒரு ரியல் ட்ரெண்டு டவுனில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம டவுன் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய என்ன பிளான், மார்க்கெட் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணிட்டு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே வரும், இதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே மூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி ஐயரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணி உட்காந்துருக்கேன். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு ஃபேவராக மார்க்கெட் போதா இல்லையான்னு. ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. சப்போர்ட் எடுத்த இடம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதில் என்னது சப்போர்ட், இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பிரேக் டவுன் ஆகிருக்கு, பிரேக் டவுன் ஆகிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா, ப்ரைஸ் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது வந்து டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் நெக்லைன் கட் ஆகிடுச்சுன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அதை பயன்படுத்திக்கலாம். ரைட். சரி சார், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் டவுன் ஆகிருக்கு இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிட்டு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது சார். இதில் நீங்கள் அப்பர் சைடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு வியூ வந்து அப்படி தான் தெரியுது, இங்கே மார்க்கெட் கீழே போகிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னோடய பிளான் இல்லையே, மார்க்கெட் கீழே வரட்டால் கூட நான் வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா தான் இருக்குது. இதில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் ஏரியா. இப்போ இதோட பெரிய டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ நமக்கு இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா, சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகலை, ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மேபி இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கொஞ்சம் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குது, இன்னொரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி வரும் அப்படின்றது என்னோடய வியூ. ரைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்குன்னா, சென்செக்ஸும் என்னோடய வியூ பிரகாரம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி மார்க்கெட் நாளைக்கோ அல்லது வரும் ட்ரேடிங் செஷன்லையோ இந்த தூரம் கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 78,300 தொடுவதற்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதை நான் பயன்படுத்திட்டு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, சரி. அப்போ நமக்கு கீழே சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன். சரி சார், ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணுவீங்களா அப்படின்னா என்னோடய பிளான் இல்லை. சப்போஸ் மார்க்கெட் போயிடுச்சுனா இதை நான் விட்டுருவேன், ஒன்றும் பண்ண முடியாத. இந்த மிஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ரைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட் தெரிவிக்கலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.